அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். புத்தாண்டின் புதிய வாசலிலிருந்து புத்துணர்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய 10-12 ஆண்டு கால வாசிப்புல ஒரு 1000 புத்தகங்கள் பக்கமா படிச்சிருக்கேன். ஒரு 500 புத்தகங்களை வீட்டில் வாங்கி சேமிச்சு வச்சிருக்கேன். அந்த 500 புத்தகங்களின் சேமிப்பு எனக்கு சிறந்த தனிநபர் வீட்டு நூலகத்திற்கான விருதை பெற்று தந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே அவங்களோட பகிர்ந்திருக்கேன். அந்த 500 சிறந்த புத்தகங்கள்ல ஒரு 200 புத்தகங்களை தேர்ந்தெடுத்து இது வரைக்கும் பரிந்துரை அப்படின்ற பேர்ல உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுல ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அது என்ன அப்படின்னா, கடந்த 4 ஆண்டுகளில் 99 காணொலிகளை பதிவிட்டிருக்கிறேன். இந்த காணொலி என்னுடைய 100வது காணொலி. இது வரைக்கும் நான் எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, எத்தனை வியூ வந்திருக்கு, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். வாசிப்பை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செய்யறேன். 99 காணொலி இது வரைக்கும் பதிவிட்டிருக்கேன். இது 100வது காணொலி அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக ஒரு சின்ன தகவலுக்காக உங்களோட பகிர்ந்துக்கேன். கடந்த 4 ஆண்டுகளாக நடந்து வந்த பாதை எங்கும் வழிகாட்டியாக இருந்தவர்கள், சுட்டிக்காட்டி என்னுடைய குறைகளை குறைக்க செய்தவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு புது விதமான ஒரு பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். நான் 2024ஆம் ஆண்டு ஒரு 100 புத்தகங்களை வாங்கியிருப்பேன். அந்த 100 புத்தகங்கள்ல இருந்தும் ஒரு 70-80 புத்தகங்கள் இது வரைக்கும் வாசிச்சிருக்கேன். உங்களை வாசிப்பை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக ஒரு 36 புத்தகத்தை தேர்வு பண்ணியிருக்கேன். அதுல மிகச்சிறந்த புத்தகங்கள் தேர்வு பண்ணியிருக்கேன். அந்த 36 புத்தகங்கள் எந்த அடிப்படையில் பண்ணியிருக்கேன்னா, 10 நாளைக்கு ஒரு புத்தகமாக, ஒரு மாதத்திற்கு 3 புத்தகமாக, ஒரு வருடத்திற்கு 36 புத்தகமாக நீங்க வாசிக்கணும் அப்படிங்கறத குறிக்கும் விதமாக ஒரு 36 புத்தகத்தை தேர்வு பண்ணியிருக்கேன். இந்த 36 புத்தகத்திலையும் சம அளவுல கவிதை, கட்டுரை, நாவல், சிறுகதை அப்படின்னு எடுத்திருக்கேன். கவிதையில் ஒரு 11 புத்தகமும், நாவல் ஒரு 10 புத்தகமும், கட்டுரையில ஒரு 8 புத்தகமும், சிறுகதையில ஒரு 7 புத்தகமும் தேர்வு பண்ணியிருக்கேன். மொத்தம் 36 புத்தகம். 36 புத்தகம் இந்த ஆண்டுல நான் வாசிச்ச மிகச்சிறந்த புத்தகம். இதை நான் ஏற்கனவே காணொலியிலாகவும் சில புத்தகங்களை பதிவிட்டு இருப்பேன். அதுல விடுபட்டு போன சில புத்தகங்களும் இருக்கும். இப்ப நான் அண்மையில வாங்கி வாசிச்ச புத்தகங்கள். இந்த 36 புத்தகங்களை வாசிச்சு பாருங்க. வாழ்க்கையை நீங்க வேறு விதமான கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சிறந்த புத்தகங்களை தேர்வு பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம புத்தகங்களுக்குள்ள போலாம். முதல் பகுதியாக கவிதை அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஒரு 11 புத்தகங்களை பார்க்கலாம். பெய்யென பெய்யும் மழை, கவிப்பேரரசு வைரமுத்துவின் பெய்யென பெய்யும் மழை கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பை ஏற்கனவே தனி காணொலியாக உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். அதுல ஒரு கவிதையும் சொல்லியிருந்தேன். இந்த கவிதை தொகுப்பு வந்து சூர்யா லிட்ரேச்சர் பதிப்பகம் 225 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. நல்ல புத்தகம், கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக கவிஞர் பா. விஜயின் உடைந்த நிலாக்கள். இந்த கவிதை தொகுப்பு மிக முக்கியமான புத்தகம். இதுல 3 பாகங்கள் வந்திருக்கு. 3 பாகங்களையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். 3 பாகங்களையும் படிங்க. இந்த முதல் பாகத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகத்தை குமரன் பதிப்பவங்க 220 ரூபாய்க்கு நமக்கு தர்றாங்க. வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக கவிஞர் பிரான்சிஸ் கிருபாவோட கவிதைகள். இது மிகச்சிறந்த கவிதை. இதுல இருக்க பல கவிதைகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல இருக்க பல கவிதைகளை ஏற்கனவே காணொலிகளாக பதிவிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை டிஸ்கவரி புக் பேலஸ் 430 ரூபாய்க்கு நமக்கு தர்றாங்க. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. அடுத்த கவிதை கனிந்து உதுகளே காலவிதி அப்படிங்கிற கவிதை புத்தகம். இந்த புத்தகத்தை கவிஞர் யாத்திரை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வாசக சாலை நமக்கு 200 ரூபாய்க்கு தராங்க. இந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய 2-3 கவிதைகளை உங்களுக்கு காணொலியாக ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அதை பாருங்க. மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம். கவிஞர் கல்யாண்ஜியின் தரைக்கும் வானத்திற்கும் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பை சந்தியா பதிப்பகம் 110 ரூபாய்க்கு தராங்க. இந்த கவிதை தொகுப்புல இருந்தும் நிறைய காணொலியில உங்களுக்கு நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அந்த காணொலியில நீங்க எடுத்து பாருங்க. மிகச்சிறந்த கவிதைகள் அது நிறைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக கவிஞரும் என்னுடைய அன்பு தம்பியுமான பனிப்பூக்கள் பார்த்திபனின் மணல் கடிகாரம். இந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய பல கவிதைகள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கவிதை தொகுப்பை வந்து எம்ஜே பப்ளிகேஷன் ஹவுஸ் அப்படின்ற பதிப்பகம் வந்து 100 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. மிகச்சிறந்த கவிதை தொகுப்பு, வாசி பாருங்க. அடுத்தபடியாக கவிஞர் வெயிலின் பெருந்திணை பூத்தினும் இசைக்கி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பை கொம்பு பப்ளிகேஷன் வந்து நமக்கு 160 ரூபாய்க்கு தராங்க. இந்த கவிதை தொகுப்பை நான் பலமுறை காணொலியாக எடுக்க முயன்றோம் என்று தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகம். இதில் எதை சொல்வது எதை விடுவது அப்படின்னு தெரியல. மிகச்சிறந்த கவிதைகள் நிறைஞ்சிருக்கு, வாசிச்சு பாருங்க. கவிஞர் பிரிமியா கிராசினோட தப்பெரும்பு அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பை வாசக சாலை பதிப்பகம் 150 ரூபாய்க்கு நமக்கு தர்றாங்க. இந்த கவிதை தொகுப்புல இருந்தும் சில கவிதைகளை நான் தனி காணொலியாக வெளியிட்டிருக்கேன். அதை வாசிச்சு பாருங்க. மிகச்சிறந்த கவிதை. அடுத்தபடியாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவோட ஒரு நினைவாக வாடியது கொக்கு அப்படிங்கிற கவிதை தொகுப்பை இயக்குனர் என் லிங்குசாமி அவங்க வெளியிட்டிருக்காங்க. மிகச்சிறந்த ஒரு 50 ஹைக்கு கவிதைகள் நிறைஞ்சது. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. இந்த கவிதை தொகுப்பை வந்து நமக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் 150 ரூபாய்க்கு தராங்க. அடுத்தபடியாக இயக்குனர் சீனு ராமசாமியின் நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை பாரதி புத்தகாலயம் நமக்கு 160 ரூபாய்க்கு தராங்க. இந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய சில கவிதைகளையும் ஏற்கனவே காணொலிகளாக பதிவிட்டு போட்டிருக்கேன். வாசிச்சு பாருங்க. மிகச்சிறந்த கவிதை இது. நான் வந்து வாசிச்சு பிரமிச்சு போன ஒரு கவிதை தொகுப்பு இந்த கவிதை
கவிதை தொகுப்பு. எல்லாரும் வாசிச்சு பாருங்க, மிகச்சிறந்த கவிதையாக இருக்கும். இந்த ஜென் கவிதை தொகுப்புல யுவன் சந்திரசேகர் வந்து பெயரற்ற யாத்ரிகன் அப்படிங்கிற பெயர்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த கவிதை தொகுப்பு வந்து நூல்வனம் பதிப்பகம் 330 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. இது மிகச்சிறந்த கவிதைகள் நிறைய இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சில கவிதைகள் ஏற்கனவே நான் காணொலிகளாக பதிவிட்டு போட்டிருக்கேன். உலகமெங்கும் இருக்கக்கூடிய சில நூற்றாண்டுகளாக எழுதப்பட்ட மிகச்சிறந்த கவிதைகள் மொழிபெயர்ப்பு பண்ணி போட்டிருக்காங்க. மிகச்சிறந்த கவிதை, கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு 11 கவிதைகளை பார்த்திருக்கோம். அடுத்து ஒரு 10 நாவல்களை பார்ப்போம். இந்திய எழுத்துலகின் பிரம்மாண்டமான படைப்பாளராக இருக்கக்கூடிய எஸ். ராமகிருஷ்ணனின் மண்டியிடுங்கள் தந்தையே அப்படிங்கிற நாவல். இந்த நாவல் லியோ டால்ஸ்டாய் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவல். இந்த நாவலை தேசாந்திரி பதிப்பகம் 350 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. வாசிச்சு பாருங்க, மிகச்சிறந்த நாவல். இந்திய எழுத்துலகின் முக்கியமான படைப்பாளியாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோகனின் வெள்ளை யானை. இந்த நாவல் வந்து மிக முக்கியமான நாவல். இந்த நாவலை விஷ்ணுபுரம் பதிப்பகம் நமக்கு 600 ரூபாய்க்கு தராங்க. இந்த நாவல் வந்து வாழ்க்கையின் பஞ்ச நிலைகளை, பிரிட்டிஷ் கால இந்தியாவின் வாழ்க்கையை வந்து ஒரு அழகா பதிவிட்டிருக்கு. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க, மிகச்சிறந்த ஒரு நாவல் இந்த நாவல். நான் மிகவும் நேசிக்கிற எழுத்தாளராக இருக்கக்கூடிய வேலராமூர்த்தியின் பட்டத்து யானை. இந்த புத்தகம் வந்து 400 ரூபாய்க்கு டிஸ்கவரி புக் பேலஸ் நமக்கு தராங்க. இந்த நாவல் மிகச்சிறந்த ஒரு நாவல். இந்த நாவலும் ஆங்கிலேயருக்கு எதிராக தென் தமிழகத்தில் நடந்த புரட்சிகளையும் போராட்டங்களையும் பற்றிய குறிப்புகள் நிறைஞ்சிருக்கு. இவருடைய எல்லா புத்தகங்களையும் வாசிச்சிட்டேன். மிகச்சிறந்த புத்தகங்கள் எல்லாமே. இவருடைய குற்ற பரம்பரை, இவருடைய அரியநாட்சி, இவருடைய குருதி ஆட்டம், இவருடைய வேலராமூர்த்தி கதைகள் அப்படிங்கிற ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன். மிகச்சிறந்த படைப்பாளர். இவரோட படைப்புகளை முழுமையா வாசிச்சு பாருங்க. மிகச்சிறந்த படைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. இந்த நாவலின் அடுத்த பகுதியாகத்தான் குருதி ஆட்டம் எழுதியிருக்கு. அந்த நாவலும் மிகச்சிறந்த நாவல், வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், எழுத்தாளர் ஜெயகாந்தனோட புத்தகம். இந்த நாவல் மிக முக்கியமான நாவல். தொடர்ந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தை காலச்சுவடு பதிப்பகம் நமக்கு 375 ரூபாய்க்கு தராங்க. இலக்கிய உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகங்கள்ல இது ஒன்று. அடுத்தபடியாக நான் அண்மையில வாசித்து பிரமித்து போன மாக்கியவெளி காப்பியம் கபிலன் வைரமுத்துவோடது. இந்த புத்தகத்தை டிஸ்கவரி புக் பேலஸ் நமக்கு 360 ரூபாய்க்கு தராங்க. இந்த புத்தகத்தை பதிப்பு வெளியான உடனே வாங்கிட்டேன். இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம். கண்டிப்பாக ஒரு புனை உலகத்துல ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை ஒரு திரைப்படமாக கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கதையும் மிகச்சிறந்த ஒரு புனை உலகமும் இதுல இருக்கு. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. வரலாற்று பின்னணியில் நிறைந்த ஒரு புனை உலகம். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலத்தை வந்து பதிவிட்டிருக்கு. மிகச்சிறந்த புத்தகம், வாசிச்சு பாருங்க. அடுத்து வைக்கம் முகமது பஷீரின் பால்யகால சகி அப்படிங்கிற புத்தகத்தை காலச்சூடு பதிப்பகம் 120 ரூபாய்க்கு தராங்க. நான் வாசித்ததில் காதல் சார்ந்த கதைகளின் மிகச்சிறந்த கதையாக இந்த கதை இருக்கிறது. இதுல வரக்கூடிய மஜீதும் சுகாராவும் எப்படியான காதலர்கள் அப்படிங்கிறத மிக அழகா ஒரு உணர்ச்சி பொங்கும் ஒரு நல்ல மொழியில் எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. மலையாள எழுத்துலகின் மிக முக்கிய எழுத்தாளர்கள் ஒருவரான கல்பட்டா நாராயணின் சுமித்ரா. இந்த நாவல் வந்து வம்சி பதிப்பகம் 150 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வாசிச்சு முடிச்சோன்னா பெண்களோட வாழ்க்கையை, பெண்களோட மனநிலையை, பெண்களின் பல்வேறு வண்ண பேதங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம், வாசிச்சு பாருங்க. கடந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதியின் நீர்வழிப்படுவோம் நாவல். இந்த நாவலை தன்னரம் பதிப்பகம் 220 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. நினைவழிப்பட்ட வாழ்க்கையை நீர்வழிப்படுவோம் என்று எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு, வாசிச்சு பாருங்க. இந்த புத்தகம் 2022ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இந்திய விடுதலை போராட்டத்தின் தென் தமிழகத்தின் பங்கை பற்றிய மிக முக்கியமான புத்தகமாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தின் முன்பகுதியாக 1801 நாவல் வந்துச்சு. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படிங்கிற பிரகடனத்தை இந்த புத்தகம் செய்து அந்த புத்தகத்திற்கு ஒரு சாகித்ய அகாடமி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது, இந்த புத்தகத்தை எல்லா மொழியிலும் மொழிபெயர்ப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு தென் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த காலாபாணி புத்தகத்தை இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய டாக்டர் மு. ராஜேந்திரன் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை அகனி பதிப்பகம் 650 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. 2020ஆம் ஆண்டு வெளிவந்த செல்லாத பணம் அப்படிங்கிற ஒரு நாவல். இந்த நாவலை எழுத்தாளர் இமயம் எழுதியிருக்காங்க. இந்த நாவல் வந்து கிரியா பதிப்பகம் 340 ரூபாய்க்கு நமக்கு தருது. இந்த நாவல் வந்து ஒரு காதலால் துயருற்ற ஒரு பெண் வந்து தீயிட்டு வெந்துடுறா. மருத்துவமனையில அவ எவ்வளவு அவஸ்தப்படுறா, அதனால வந்து அவங்களோட குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுங்கிறத ஒரு மிகச்சிறந்த புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே பரிந்துரை பண்ணியிருக்கேன், வாசிச்சு பாருங்க. மிகச்சிறந்த புத்தகம். இப்போ ஒரு 10 நாவல்களை பார்த்திருக்கோம். 2024ஆம் ஆண்டு நான் வாசித்த மிகச்சிறந்த புத்தகங்களின் பட்டியலில் சிறந்த சிறுகதை அப்படிங்கிற தொகுப்புல இருக்கக்கூடிய புத்தனாவது சுலபம் அப்படிங்கிற சிறுகதை. இந்த சிறுகதையை எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை தேசாந்திரி பதிப்பும் 200 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. இதுல மிகச்சிறந்த சிறுகதைகள் நிறைஞ்சிருக்கு. இது என்னுடைய 100வது காணொலி அப்படிங்கிறதுனால மிகச்சிறந்த கவிதைகளை, மிகச்சிறந்த கட்டுரைகளை, மிகச்சிறந்த நாவலை, மிகச்சிறந்த சிறுகதைகளை தேர்வு பண்ணி சொல்லியிருக்கேன்.
10 நாளைக்கு ஒரு புத்தகம் அப்படிங்கிற விதத்தில் வாசிச்சீங்கன்னா ஒரு வருடத்தில் இந்த 36 புத்தகங்களை வாசிச்சிடலாம். இது என்னுடைய மன உணர்வுக்கு, என்னுடைய வாசிப்புக்கு சிறந்ததாகப்பட்டது. உங்களுக்கு இந்த புத்தகம் இல்லாமல் வேற எந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறது நிறைய காணொலிகளாக நம்ம புத்தக பரிந்துரை பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் 200 புத்தகங்களுக்கு பக்கமாக புத்தக பரிந்துரை பண்ணியிருக்கோம். அதை கேட்டு அதுல எது உங்க மன உணர்வுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த புத்தகத்தை வாங்கி வாசிங்க. எனக்கு வழிபட்ட வார்த்தையில் இந்த புத்தக பரிந்துரை பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து அடுத்த புத்தகத்தை பார்ப்போம். இந்த சிறுகதை 2021ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இதை எழுத்தாளர் அம்பை எழுதியிருக்காங்க. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு, மிகச்சிறந்த சிறுகதை நிறைந்த தொகுப்பு இது. இந்த சிறுகதை தொகுப்பை காலச்சூடு பதிப்பகம் நமக்கு 195 ரூபாய் தராங்க. மிகச்சிறந்த சிறுகதை நிறைந்த புத்தகம், கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. இந்த புத்தகம் திம்சா ஆவின் அப்படிங்கிற எழுத்தாளரால் என் தலைமாட்டில் அப்படிங்கிற தலைப்பில் வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தை முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியான திலகவதி ஐபிஎஸ் அவங்க தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகத்தை சாகித்ய அகாடமியை 107 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. நான் பலமுறை பல மேடைகளில் சொன்ன மிகச்சிறந்த புத்தகம், பலருக்கு பரிசாக வழங்கிய புத்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகம் எழுத்தாளர் ஜெயமோகனின் மிக முக்கியமான புத்தகங்கள் ஒன்று. இதுல பல்வேறு மனிதர்களை ஆற்றுப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே 2-3 தடவை இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன். முந்தைய காணொலியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வம்சி பதிப்பகம் 400 ரூபாய்க்கு தராங்க. இப்ப இருக்க புது பதிப்பு விஷ்ணுபுரம் பதிப்பகமே வெளியிட்டு இருக்காங்க. அந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக எழுத்தாளர் ராம் தங்கத்தின் திருக்கார்த்திகள் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பையும் வம்சி பதிப்பகம் 107 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. இது ஒரு பால்யகால வாழ்க்கையை, பள்ளி பருவத்து வாழ்க்கையை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய கதைகளாக நிறைய கதைகள் இருக்கு. இந்த புத்தகம் 2023க்கான யுவ புரஸ்கர் விருது வாங்கியிருக்கு. மிகச்சிறந்த சிறுகதைகள் நிறைந்திருக்கு. வாங்கி வாசிச்சு பாருங்க. எழுத்தாளர் வேலராமத்தின் சிறுகதைகள் முழுவதுமாக நிறைந்த தொகுப்பு இந்த தொகுப்பு. இந்த தொகுப்பை வம்சி பதிப்பகம் நமக்கு 350 ரூபாய்க்கு தராங்க. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. மிகச்சிறந்த சிறுகதைகள் நிறைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக சிறுகதையில மிக முக்கியமான புத்தகமாக வெளிவந்திருக்கக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணனின் 100 சிறந்த சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத்துலகின் மிக முக்கியமான படைப்பாளிகள் எல்லாரின் கதைகளும் இதில் நிறைந்திருக்கு. இந்த ஒரு சிறுகதை தொகுப்பு படிச்சாவே தமிழ் இலக்கிய உலகை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். யார் சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த சிறுகதைகள் நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. சிறுகதை வாசிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த சிறுகதையிலிருந்து தொடங்கலாம். அந்த அளவுக்கு சிறந்த மிகச்சிறந்த தொகுப்பு. 2 பதிப்பாக வெளியிட்டிருக்கு. இது தேசாந்தி பதிப்பகம் 1000 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக கட்டுரைகள் நிறைந்த தொகுப்பு. அண்மையில் கிடைச்ச மிகச்சிறந்த பரிசு போன்ற ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை நியூ செஞ்சுரி பதிப்பகம் 600 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. இந்த புத்தகம் காகித புரட்சி அப்படிங்கிற தலைப்புல ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவங்க பேச்சுக்கள் நிறைந்த புத்தகம். அவர் புத்தக திருவிழாவில் பேசின மிகச்சிறந்த உரைகளின் தொகுப்பு தான் இது. இதை வாசிச்சு பார்த்தோம்னாவே நான் என்ன புத்தகத்தை வாசிக்கணும், புத்தகத்தோட சிறப்பு என்ன, புத்தகத்தை ஏன் வாசிக்கணும், புத்தகங்கள் யாது செய்யும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேடை பேச்சுக்கு ஏற்ற புத்தகமாக, மிகச்சிறந்த சொற்பொழிவு நிறைந்த புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக கா பூர்ணச்சந்திரனின் தமிழுக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த கட்டுரை தொகுப்பை உயிர்மை பதிப்பகம் நமக்கு 250 ரூபாய் தராங்க. இந்த கட்டுரை தொகுப்பு ஒரு 49 இலக்கியங்களை நமக்கு அறிமுகப்படுத்திருக்கு. 45 அயல்நாட்டு இலக்கியங்களையும் 4 தமிழ் இலக்கியங்களையும் அறிமுகப்படுத்திருக்கு. தமிழுக்கு அப்பால் அப்படிங்கிறது, தமிழுக்கு அப்பால் என்னென்ன எழுத்துக்களா இருக்கு, எது சிறந்த புத்தகம், எந்த மொழிபெயர்ப்பு புத்தகத்தை கண்டிப்பாக வாசிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கட்டுரை தொகுப்பு ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரியான புத்தகங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நிறைய எந்த புத்தகத்தை வாசிக்கலாம் அப்படின்னு தேடுறவங்க இந்த புத்தகத்தை வாசிச்சு பார்த்து இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்க மன உணர்வுக்கு நெருக்கமாக எந்த புத்தகம் இருக்கோ அதை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இதே போல ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்க கதாவிலாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பும் மிக முக்கியமான புத்தகம். அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான புத்தகங்களை வாசிக்கலாம், எந்த எழுத்தாளரின் புத்தகங்கள் வாசிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக ஒரு பொருளாதார அடியாரின் ஒப்புதல் வாக்குமூலம். இது மிகச்சிறந்த ஒரு புத்தகம். ஏற்கனவே நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கேன். இந்த புத்தகத்தை ஜான் பெர்கின்ஸ் அப்படின்ற எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் ரா முருகவேல் அவர்களால் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் நமக்கு 280 ரூபாய்க்கு தராங்க. உலக பொருளாதாரத்தை பற்றி புரிந்து கொள்வதற்காக, பொருளாதார மனோநிலையை புரிந்து கொள்வதற்காக, ஜனநாயகத்தை புரிந்து கொள்வதற்காக மிக முக்கியமான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும். கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக எழுத்தாளர் கவிஞர் யுகபாரதியின் மேல் கணக்கு 10 பாட்டும் 8 தொகையும் அப்படின்னு பிடிச்சிருக்காரு. இந்த புத்தகம் ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த புத்தகம் என்ன அப்படின்னா சங்க பாடல்கள் முழுவதும் வாசிச்ச ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருக்கும். இந்த புத்தகம் ஒரு கொண்டுகோட்டு பொருள்கோள் முறை அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிலிருந்து அந்த சொல் தொடர்புடைய எல்லா இலக்கியங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் பேசக்கூடிய புத்தகமாக,
நீங்கள் நிறைய இலக்கியங்கள் வாசித்த அனுபவமாக நிறைஞ்சிருக்கும். இந்த புத்தகம் வாசிச்சு பாருங்க, மிகச்சிறந்த புத்தகமாக இருக்கு. இந்த புத்தகத்தை நேர்நெறி பதிப்பகம் நமக்கு 250 ரூபாய்க்கு தராங்க. அடுத்தபடியாக நான் அண்மையில வாசிச்சு அழுத ஒரு புத்தகம். இந்த புத்தகம் மரணம் ஒரு கலை அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்தின் தலைப்பு சிலரை எடுக்க விடாமல் செய்யும். ஆனால் அந்த புத்தகத்தின் தலைப்புக்காக தான் இந்த புத்தகத்தையே எடுத்தேன். இந்த புத்தகத்தை கவிஞர் வெண்ணிலா அம்மா அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் ஒரு 30 தலைவர்களை பதிவிட்டிருக்கு. 30 தலைவரின் வாழ்க்கை, அவருடைய அந்திம காலத்தை பதிவிட்டிருக்கு. இந்த புத்தகத்தை வாசிச்சு நான் அழுதுட்டு இந்த புத்தகத்தை எழுதிய கவிஞர் வெண்ணிலா அம்மா அவங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய மன உணர்வுகளை பகிர்ந்துட்டேன். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை இந்து திசை பதிப்பகம் 170 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. மிகச்சிறந்த கட்டுரை தொகுப்பு இது. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. அடுத்தபடியாக இந்த புத்தகம் மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை கிருஷ்ணன் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல காட்டு உயிர்களையும் பருவ காலங்களையும் அதில் ஒவ்வொரு உயிரினங்களின் தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு சுற்றுச்சூழல், ஒரு இயற்கை சார்ந்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை 290 ரூபாய்க்கு காலச்சோடு பதிப்பகம் நமக்கு தர்றாங்க. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. விகடன் பதிப்பகம் வேடிக்கை பார்ப்பவன் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பை 250 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகம். வாசிச்சு பாருங்க, ஒரு நல்ல மன உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமாக சொல்லக்கூடிய எழுத்தாளராக பவாச்சலத்தில் இருக்காரு. எழுத்தாளர் அண்ணன் பவாச்சலத்துறையின் சொல்வழி பயணம் மிக முக்கியமான புத்தகம். மிகச்சிறந்த கட்டுரை தொகுப்புகள் இது. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. ஒரு நல்ல அனுபவத்தையும் நல்ல மனோநிலையும் உங்களுக்கு கொடுக்கும். இவருடைய எல்லா புத்தகங்களையும் நான் வாசிச்சிருக்கேன், எல்லா கட்டுரைகளையும் வாசிச்சிருக்கேன், சிறுகதைகளையும் வாசிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா மேடை பேச்சுகளையும் நான் கேட்டிருக்கேன். என் வாழ்வின் வழிகாட்டிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக பவாச்சலத்தில் இருக்காங்க. அவருடைய புத்தகமான இந்த சொல்வழி பயணத்தை 280 ரூபாய்க்கு நமக்கு விகடன் பதிப்பகம் தராங்க. வாசிச்சு பாருங்க, மிகச்சிறந்த அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் ஒரு 36 புத்தகங்களை பார்த்திருக்கோம். கவிதை, கட்டுரை, நாவல், சிறுகதை அப்படின்னு எல்லா பகுதியிலிருந்தும் நான் வாசிச்ச மிகச்சிறந்த புத்தகங்கள் 2024ஆம் ஆண்டுல வாசிச்ச மிகச்சிறந்த புத்தகங்களை நம்ம பார்த்தோம். இனி வரும் காலங்களில் காலம் தருகிற நல்ல தருணங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். மேலும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் ஆண்டின் ஆதி முதல் அந்தம் வரை நீங்கள் எண்ணிய வினையாகவும் வென்றெடுத்து வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கள். உங்கள் நாள் குறிப்புகள் அனைத்தும் நல்ல நினைவுகளால் நிறையட்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆகச்சிறந்த புத்தகத்தோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.